விடிய காலையில் 4:30 மணிக்கெலாம் அலாரம் வச்சு அழகாக எந்திரிச்சிட்டு நைட்டே முதல்ல எல்லா வேலையும் முடிச்சிருந்தனால கொஞ்சம் காலையில் ஈஸியாக இருந்துச்சு. பாத்திரத்தெல்லாம் நைட்டே கழுவி வச்சுட்டேன். நிறைய பாத்திரம் கிடந்தது. வீடை ஃபுல்லாக பாப்பா எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தா. காலையில் எழுந்திரிச்சோடனே வீடை பெருக்கி துடைக்க மட்டும் செஞ்சேன். பெருசாக மார்னிங் ஒன்றும் டிஃபன்லாம் பண்ண வேண்டாம். சும்மா பிரெட்டை மட்டும் ஒரு நெய்யை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். பிள்ளைங்க அதே 2 சாப்பிட்டு தண்ணியை குடிச்சுக்கிடுவாங்க பசாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என் தங்கச்சிட்ட அவளும் நானும் கிளம்பி போகிறதா இருந்தால் எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிடுவோம். அப்படி சரி குளிச்சு முழுவி வீட்டில் நல்லா விளக்கு பொருத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்படி பழனி கிளம்புறேன் அப்படின்னு எங்கள் வீட்டு சாமிகிட்டலாம் சொல்லணும்ல சொல்லிவிட்டு பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து நம்மளை ஆட்டோவில் கூட்டு போகிறேன்னு நினச்சா கூட்டு போக மாட்டேன்ட்டாரு. ஸ்கூல் ட்ரிப் இருக்குன்ட்டாரு. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ் ஏரியே போய்க்கிறோம்னு சொல்லிட்டு பஸ் ஏறியாச்சு. 9:30க்கு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பி போனோம். ஆனால் என்னென்னா பஸ்ஸு நின்று போகிறதுக்குள்ளேயும் பயம் கொடுத்துருச்சு. ஐயோ போயிருமா பிடிச்சிருவோமா பஸ்ஸு அப்படின்னு. கடைசியில் அங்கே போனது வேஸ்ட்டு தான். அந்த ட்ரெயின் அன்றைக்கி கேன்சல்ட் ஆகிட்டு வேறு என்ன பண்ணுறது. மதுரைக்கு ஏதாவது ட்ரெயின் இருந்துச்சுன்னா மதுரையிலேருந்து அப்புறம் பழனிக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சனிக்கிழமை எப்போவுமே ரெகுலராக திருச்செந்தூர்லேருந்து பழனிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. மதியானம் 1 மணிக்கு நம்ம திருநெல்வேலிலேருந்து நிற்கும். திருச்செந்தூர்லேயே 10 மணிக்கு என்னமோ கிளம்புது. நாங்கள் அந்த ட்ரெயினில் தான் போன வாட்டி போனோம். அதே மாதிரி பிளான் பண்ணி வெயிட் பண்ணோம். அந்த ட்ரெயின் எல்லாமே கேன்சல்டு. குருவாயூர் எக்ஸ்பிரஸும் மதுரை வழியாக போகுதுன்ட்டாங்க. அப்புறம் 10:30க்கு ஏதோ திருப்பதி வண்டி ஒன்று வந்துச்சு. கச்சிகுடா எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. அந்த ட்ரெயின் நல்ல வேலை ஃப்ரீயாக இருந்துச்சு. கம்ஃபர்டபுளாக உட்காந்து அழகாக போனோம். போகிற வழியில் நம்மளுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருவாங்க பார்த்தீங்களா லேடிஸ்லாம். அவங்கக்கிட்டலாம் பேசிக்கிட்டே போயாச்சு. ஒரு வழியாக மதுரைக்கு போய் சேர்ந்தாச்சு. மதுரையில் நல்லா மண்டே பொழக்கிற அளவுக்கு வெயில் இருக்குது பார்த்துக்கோங்க. தலையில் துணியை போட்டுகிட்டே போகிற மாதிரி ஆகிட்டு. அதோட இல்லாமல் அஸ்வின் விளையாண்டதுக்கு ஒரு கார் வாங்கினா. அது மாதிரி எனக்கு ஒரு கார் வாங்கி தான் ரஜிட்ட சொல்லி வாங்கிட்டு அப்புறம் அப்படியே மதுரையில் சாப்பாடெலாம் வாங்கிட்டு ட்ரெயினில் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்தால பழனிக்கு ட்ரெயின் அங்கே 4 மணிக்கு இருந்துச்சு. அதில் போயிடுவோம் அப்படின்னு போனோம். இந்த அஸ்வின் தான் ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருக்கான். பழனி மலை எப்போ தெரியும் ஒரு வழியாக தெரிஞ்சிட்டு வந்தாச்சு பழனிக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மலையை பார்த்தோடனே. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி பழனி கோயில்கிட்ட போயாச்சு. பழனியில் தண்டாயுதபாணி நிலையம் சொல்லி தேவஸ்தானம் அந்த ரூம்லாம் இருக்குது. அங்கே வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கும். வாடகைலாம் ஒரு 300 400 அந்த மாதிரி ரேட்டில் கிடைக்கும். அங்கே போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு ரூமை புக் பண்ணி கீ எடுத்துட்டு அப்படியே நம்ம கடைகள்லாம் போய் பார்த்துட்டு வருவோம். கோவில் எப்படி இருக்குன்னு எதுன்னு பார்த்துட்டு வருவோம் சொல்லி பக்கத்துலேயே கோவில் பக்கத்துலேயே இது இருக்குது. பார்க்க போயிருந்தோம். அப்படி பழனி முருகரை கையெடுத்து கும்பிட்டுருக்கேன். டக்குன்னு அடுத்த செகண்ட் ஒரே மழை. ரொம்ப ஆச்சரியமாக போயிட்டு அங்கே வேறு கடைகள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கலான்னு பார்த்தேன். மழை வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஆனால் பார்க்க ஜொலிக்குது. சரி என்ன செய்ய, பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது. வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் தான் அங்கே நிறைய இருக்கும். அங்கே போயிட்டு அப்படின்னு நம்ம சூடாக காஃபி குடிப்போம். அந்த மலைக்கு நானும் அபிஷேகம் காஃபி குடிக்க உட்காந்துட்டோம். பிள்ளைங்களெல்லாம் அங்கே சாப்பிட வச்சாச்சு. நான் கொண்டு போன சாப்பாடே கொஞ்சம் இருந்ததுனால ஹோட்டலில் சாப்பாடு வேண்டாம், நாளைக்கும் ஃபுல்லாக ஹோட்டலில் தானே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பிள்ளைங்க மட்டும் தோசை சப்பாத்தி பரோட்டான்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. இவங்க வேறு அப்போ தான் அங்கே போய் உட்காந்து பாசமலையை பொழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஹோட்டல் விட்டு வெளியே வரோம். லேசாக தண்ணி ஓடுது. என்னடா ரோட்டில் தண்ணி ஓடுது, அவ்வளோ மழையாக பெஞ்சுது அப்படின்னு பார்க்குறேன். நல்ல மழை பெஞ்சிருக்கு. சரி அப்படியே வா நம்ம ரூமை பார்த்து பெருண்டி மழை லேசாக பெஞ்சு விட்டுருக்கு. அடுத்தால வந்துடக்கூடாது போகணும்னு பார்த்தேன். போகிற வழியில் இவன் ஒரு ஃபோட்டோ ஸ்டாண்டு கடையில் பார்த்து நின்றுக்கிட்டு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வாங்கிட்டு போக மாட்டே அழகாக இருக்குது அப்படி இப்படிங்கா. சரி எல்லாத்தையும் பாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடமழை பிடிச்சிட்டு இல்லையான்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மழை பெய்யுது. ஐயோ அப்படின்னு சொல்லி இந்த மழை நின்றோம் பெருவண்டி ரூமை பார்த்து அப்படின்னு சொன்னேன். அது ஒரு 5 நிமிஷம் கூட அவ்வளோ. அடுத்தால பெரிய மழை விடாமல் பெரிய மழை. அந்த மலையில் உள்ள சாரில் இந்த கடைகளில் உள்ள ஃபோட்டோலாம் நனைய ஆரம்பிச்சிட்டு அந்த அண்ணன் போட்டு கிடந்து கஷ்டப்பட்டு துடைக்காங்க. ஐயோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர மழை. பயந்தே போனேன். அத்தந்த மலையில் மாட்டிக்கிட்டோமேனு. தெரியாத ஊரில் மழை பெய்யும் போது பயமாக இருக்குமா இல்லையா? அங்கே பாருங்க மலையில் அடிவாரத்தில் இருக்கும். அவ்வளோ மழை தண்ணி இங்கே தான் வருது. இந்த அக்கா என்ன இப்படி மலையில் நினைச்சிட்டு போகுதுன்னு தெரியல. எனக்கெலாம் ஒரே பயம். மலையை பார்க்க நம்ம எப்படிடா வீட்டுக்கு போய் சேர்ந்துருமா அப்படின்லாம் பயம் கொடுத்துட்டு சரி பழனி முருகர் இருக்கும்போது என்ன பையன்னு போய்ட்டு நல்லா ரூமில் ரெஸ்ட் எடுத்தாச்சு. காலையில் அங்கேயும் 4 மணிக்கு எழுப்பி விட்டாங்க. அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டோம். நானும் ராஜியும் எழுந்திரிச்சிட்டு வந்து அஸ்வினுக்கு மொட்டை போடணும் பார்த்தீங்களா, அதுக்காண்டி அங்கே போய்ட்டு வந்துடுவோம். காலையில் போய் மொட்டையை போட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா மறுபடியும் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு திரும்ப போனோம்னாலும் முதல்ல எல்லோரும் குளிச்சு முடிவு போயாச்சு. மொட்டை போடுற இடத்துக்கு போயாச்சு. மாடிப்படியிலேருந்து இறங்கினோடனே பக்கத்தில் இருக்க அந்த ரூம்லேயே எல்லாம் இந்த சைட்லேயே வச்சுருக்காங்க. எல்லாமே வெளியெல்லாம் அலையவே வேண்டாம். மொட்டை போடுற இடமும் அங்கேயே இருக்குது. தேவஸ்தானத்துலேயே இருந்து அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. எந்தவித காசு எதுவுமே கிடையாது. நீட்டாக போய் மொட்டையை போட்டுற வேண்டிதான். மொட்டையை போட்டுட்டு அந்த ஏர்லி மார்னிங் அந்த 4 மணிக்கு அந்த மலையை பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா? ஜெகஜோதியாக இருந்தது லைட்டு. ஐயாப்பா முருகான் கும்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. சரி வந்து இந்த அஸ்வின் மொட்டை மண்டையை குளிப்பாட்டி எடுத்து அதுக்கு நல்லா பட்டு வேஷ்டி சட்டை வாங்கியிருந்தா அதையும் போட்டுவிட்டு நம்மளும் நல்லா மேக்கப் போடுவோம். பழனி முருகர் பார்க்க மலை மேலே ஏற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக மேக்கப்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஃபோனுக்குன்னா எல்லாமே ரூம்லேயே வச்சிடணும். அங்கெல்லாம் ஒன்று கொண்டு போக கூடாது, பிடிச்சி செக் பண்ணிடுவாங்க. சட்னி தான் பாருங்க. நம்ம ஃபோனும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது. ஐஃபோன்லாம் வச்சுட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபோனா. நீதிமன்ற
நீதிமன்றத்துலேருந்து உத்தரவுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஃபோனை பறிமுதல் பண்ணால் திரும்ப கொடுக்கவே மாட்டோன்னு வேற சொல்லுதாங்க. ரொம்ப தைரியமாக சில பேர் கொண்டு போகிறாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது, பயமாக இருக்குது பார்த்துக்கோங்க. பிடிங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணேன். அப்புறம் நம்ம ஃபாலோவர் வேறு ஒரு சிஸ்டர் அங்கே பார்த்துட்டேன். அவங்ககிட்டையும் பேசிட்டு ஒரு வழியாக போய் பழனி முருகர் மாலையில் போய் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. வந்தோடனே கிளம்புவோங்க, இவங்க கேட்க மாட்டாக்கா, விளையாண்டுட்டு இருக்காவோ அம்மா அவனு சேர்ந்து கிடந்து. வாங்க வீட்டுக்கு போவோம். நேரம் ஊதினா 5:45 மதுரையிலேருந்து அடுத்தால ஒரு ட்ரெயின் இருக்குது, அதில் போனால் தான் போக முடியும். எங்களால் இருக்கவே முடியல, பஸ்ஸில் ரொம்ப நேரம். வேறு என்ன பண்ணால் இங்கேருந்து பழனியிலேருந்து மதுரைக்கு வந்து பஸ்ஸில் தான் போய் ஆகணும். அதனால் சீக்கிரம் வாங்கன்னு கடைசியில் லேட்டாகி தான் இவங்க கிளம்புனாங்க. பிரிய மனம் இல்லாமல் பிரிஞ்சு வந்தோம், முருகரையும் இந்த பழனியையும். வேறு என்ன செய்ய, வெயிலாக வேறு இருக்குது. இந்த அஸ்வின் மொட்டை மண்டையில் வெயில் அடிக்குன்னு அது சாலத்துக்கு போட்டுட்டு பஸ்ஸில் உட்காந்து வந்துருந்துச்சு பார்த்துக்கோங்க. மதுரைக்கு வந்த பிறகு இந்த ஜிகர்தண்டா விட்டுட்டு வருவாங்களா, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அங்கே வந்து நம்மளுக்கே வாய் கேட்காது. ஜிகர்தண்டாவையும் குடிச்சிட்டு சத்தம் இல்லாமல் ட்ரெயின் ஏறி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே இந்த பஞ்சாமிரத டப்பாவெல்லாம் பங்கு வச்சுட்டு ஆஃபீஸாட்டே கிளம்பி வீட்டை பார்க்க போயிட்டா.